என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அனுப்பி வைங்க. நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலையும் பிரார்த்தனை நடைபெறும். கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற நம்ம துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை 2 இடத்துல நடைபெறும். சாயராம் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பாவுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சாயராம், எனக்கு ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு மட்டும் தான் இருக்குன்னு இல்லை, உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அது என்ன பிரச்சனைனா, நாம் ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் நிறைய யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம யோசனை நிறைய பண்ணுவோம். எதிர்காலத்தை பற்றி யோசனை பண்ணுவோம், யாராவது திட்டாங்கன்னா அதை பற்றி யோசனை பண்ணுவோம், இல்லை நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி அதிகமாக யோசனை பண்ணுவோம். இப்படி நாம் அளவுக்கு அதிகமாக யோசனை பண்ணுறது, அதை பற்றி நினச்சி பார்க்குறது எல்லாமே நமக்கு நன்மையை தருமானா கண்டிப்பாக நன்மை தராது. அவருக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அளவுக்கு அதிகமாக எதை ஏதாவது ஒன்று திங்கிங் பண்ணினே இருப்பாராம். ஏதாவது ஒன்று திங்கிங் பண்ணினே இருப்பாங்க. வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு வேலை ஒரு மூலையில் வேலை செஞ்சுக்கின்னு இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. இது மாதிரி யோசனை பண்ணுறவங்களுக்கு, தேவையில்லாத மன சிந்தனைக்கு வர்றவங்களுக்கு சரியாக தூங்க முடியாது. செய்கிறான் உடம்புல பயங்கர சோர்வு வரும். நம்ம எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது. எந்த வேலையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. நாம் சுற்றி இருக்கிறவங்கள இல்லாமல் நம்ம தனிமைப்பட்டு போயிருப்போம். நம்ம மட்டும் தனியாக இருப்போம், யாருக்கிட்ட சேர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சாயனா இப்படி யோசனை பண்ணாதானே நான் முன்னேற முடியும், ஏதாவது எதிர்காலத்தை பற்றி யோசனை பண்ணாதானே நான் முன்னேற முடியும். உண்மையிலே சொல்கிறேன், எதிர்காலத்தை பற்றி யோசனை பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, நம்ம பசங்க இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, யோசனை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஐயோ நம்ம பசங்களுக்கு கல்யாணம் குழந்தை பிறந்து அந்த பேரனை எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, இது ஒரு அதிகப்படியான யோசனை. இந்த யோசனை அதிகப்படியான யோசனை சிக்கலில் போய் மாட்டி கொடுத்துரும். அதேமாதிரி நடந்து முடிஞ்சு போன ஒருத்தர் நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, ஏதோ கோவத்தில் ஒரு மெசேஜ் ஒன்று, அந்த மெசேஜை நினச்சி ஐயோ அவர்கிட்ட இருந்த அன்பு நம்மக்கிட்ட போயிடுச்சா, இல்லை முன்ன மாதிரி நம்ம கூட பழகுவாரா, இல்லை நம்மளை விட்டு போயிடுவாரா, இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குமா. கடைசியில் அந்த மெசேஜை யோசனை பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த மெசேஜ் தெரியாத அனுப்பிச்சிருப்பார். ஒரு மெசேஜ் தெரியாத அனுப்பிச்சிருப்பார். அதை அப்படியே கிளியரிஃபை பண்ணியிருக்கணும். அதை விட்டுடுவாங்க, கேட்கவும் மாட்டாங்க அதை பற்றி. இப்படி தேவையில்லாத யோசனை நமக்கு நிறையா வந்ததுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம முன்னேறவும் முடியாது. நம்ம உடல்நிலையும் பாதிக்கப்படும். நம்ம மன அழுத்தத்துக்காக மனநோயே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சொல்லுவேன், நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. அதிகப்படியான யோசனையில் நாம் மாட்டிக்கணும்னா ரொம்ப ஈஸியான வழி செய்கிறோம். கடவுள் முன்னாடி தான் அதுதான் சொல்லுவேன். கடவுள் முன்னாடி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அது வாய் விட்டு சொல்லுங்கள். கடவுள் முன்னாடி உட்காந்து சொல்லலாம், தப்பே இல்லை. மனிதர்கள்கிட்ட சொல்வதை விட கடவுள்கிட்ட உட்காந்துங்க. உங்களுக்கு என்னென்ன சிந்தனை தோணுதோ அது எல்லாமே கடவுள் முன்னாடி, கடவுளே பாபா, நீங்கள் என்ன கடவுளை கும்பிடுங்க, நான் பாபா கும்பிட்றேன். பாபா, எனக்கு இந்த தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துக்கினே இருக்குது. இந்த நெகட்டிவான சிந்தனைகள், இல்லை எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள், இல்லை நான் அந்த பிரச்சனையை என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அதை பற்றி யோசனை, மற்றவங்க நான் அன்பு வச்சு அவங்க நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களே அதை பற்றி யோசனை. இந்த யோசனைகள் எல்லாமே நம்மளை விட்டு போனோன்னா கடவுள் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு என்ன யோசனையோ அதை பாபா கிட்ட சொல்லி, என்னை இந்த சிந்தனையிலேருந்து முதல்ல வெளியே கொண்டு வா, இந்த சிந்தனை எனக்கு மன உளைச்சலை கொண்டு வருதுன்னு சொல்லி பாபா முன்னாடி உட்காந்துட்டு 100ன்னு போடுங்க. முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துங்க, 100ன்னு ஆரம்பிக்கணும். 1ன்னு எழுதக்கூடாது, 100ன்னு போட்டு பக்கத்தில் ஓம் சாய், 99 ஸ்ரீ சாய், 98 ஜெய ஜெய சாய். இப்படி மனசுக்குள்ளே ரிவர்ஸில் நீங்கள் 100 சொல்ல ஆரம்பிக்கணும். 100, 98, 100, 99, 98, 97, 96, 95, 94, 93, 91. இப்படி ரிவர்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்லின்னு வரீங்களோ, நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனசில் அந்த பழைய சிந்தனைகள் குறைய ஆரம்பிக்கும். வாய் விட்டு சொல்லுங்கள். 100 ஓம் சாய், 98. இப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு இப்படி கன்ஃபியூஸ் ஆகும்போது தான் உங்கள் மூளை என்ன ஆகுனா, இங்கே நீங்கள் சிந்தனைக்கு வந்துடும், வெளியே வந்துடும். அந்த சிந்தனையை விட்டு இந்த சிந்தனைக்கு வந்துடும். நம்ம 1, 2, 3ன்னு சொல்லக்கூடாது. ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் 100லேருந்து 1 வரைக்கும் சொல்லி பாருங்கள். உங்கள் சிந்தனையை இது உடனே கரெக்டாக வந்துடாது, ஆனால் முயற்சி பண்ணால் தான் வரும். உங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் உங்கள் மனசை விட்டு போகும். 2வது, நாம் ஒரு சிந்தனையை நினச்சிக்கினே இருக்கோம். ஒரு சிந்தனை அடிக்கடி நம்மளை மீறி வந்துக்கினே இருக்குது. உங்களுக்கு என்ன சிந்தனையோ தெரியல, ஏதோ ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துக்கினே இருக்குது. இதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு
அதில் என்ன உங்களுக்கு என்ன மனசில் சிந்தனை தோணுதோ அப்படியே அச்சிப்பிடாமல் என்ன யோசனை இது எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க. பாபா முன்னாடி வச்சுங்க. பாபா உன் பாதத்தில் இந்த சிந்தனையை வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த பேப்பரை கொளுத்திடுங்க. உண்மையிலே கொளுத்திடுங்க. அதோட இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 3 நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் சிந்தனை அது தன்னால் மறைஞ்சு போயிடும். அதிகப்படியான சிந்தனை பாபா பாதத்தில் வச்சாச்சு, அது எரிச்சாச்சு, அது அதோட நம்மளை விட்டு போயிடணுன்னு வேண்டிங்க. அவ்வளோதான். 3வது, இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிறோம், டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை வெளியே இருக்கிறோம், இல்லை வேறு வீட்டுக்காக போய்க்கிறோம், இப்படி தேவையில்லாத சிந்தனை வந்ததுன்னா நீங்கள் அந்த வேலையை என்ன சிந்தனை வந்தோன்னா டக்குன்னு எழுந்து ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு அந்த நடக்கிறது, இல்லை வெளியே போகிறது, இல்லை சைக்கிள் டக்குன்னு ஓட்டுறது, இல்லை பைக்கு லைட்டாக முறுகி பார்க்குறது, ஏதோ ஒரு வேலை கொஞ்சம் கடினமான வேலையை செய்ய முயற்சி பண்ணுங்கள். டக்குன்னு அந்த சிந்தனை வரா மாதிரி இருந்ததுன்னா உங்களோட உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுங்கள். அப்படியே உட்காந்துருக்கூட சிந்தனையில் வந்துச்சு நம்ம உட்காந்துருக்கோம். அந்த சிந்தனையை வராமல் இருக்குன்னா நம்மளுடைய உடம்பு மாற்றணும். டக்குன்னு இந்த மூளைக்கு டக்குன்னு வேறு வேலை கொடுக்கணும். உடனே இல்லைன்னா வீட்டை துடைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, மேலே தொடப்பத்தை தொடக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை. துணியை கையால் துவைச்சி பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி நிறைய சிந்தனை வருதுன்னா டக்குன்னு நீங்கள் போய் கையில் துணி துவைங்க, மிஷினில் துவைக்கக்கூடாது. கையில் உட்காந்து நல்லா அலசி காய கொடுங்க. இல்லைனா வாக்கிங் போயிடுங்க, அப்படியே நடந்து போங்க ரொம்ப தூரம். கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் நடந்து போங்க. உங்கள் சிந்தனையை மாற்றணுன்னா உடம்புக்கு வேலை கொடுத்துடணும். நைட்டில் வந்துச்சு சார் நம்ம எப்படி போகிறதுனா, உங்கள் சிந்தனை வந்துடுச்சுன்னா சச்சரித்து எடுத்துங்க, உட்காருங்க, சவுண்டாக படிக்கணும். பொறுமையாக படித்தா என்ன ஆகுனா அந்த சிந்தனை மனசில் கேட்கும். சவுண்டாக படிக்கணும். ஒரு அத்தியாயத்தை எடுத்து படிக்கணும். இல்லைனா சவணமஞ்சரி சத்தம் போட்டு படிக்கணும். எதுவுமே இல்லை சார் நான் புக்குனா உட்காந்து பாட்டு பாடுங்க. ஏதாவது ஒரு பாட்டு, பாபா பாட்டு சவுண்டாக பாடுங்க, வாய் விட்டு பாடுங்க. இப்படி நான் சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் வராது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிந்தனை உங்கள் உடம்பை கெடுக்கும். நம்ம நினைக்கக்கூடாத விஷயங்கள் மனசுக்குள்ளே வராது. இல்லை எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தோடு வாழறது, ஐயோ எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கலையே, அவன் வந்து என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ, இது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சிந்தனையெல்லாம் தேவையில்லை. கடவுள் படைத்தவனுக்கு மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊற்றுவான், அவ்வளோதான். நீங்கள் ஒரு கவலைப்படுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாமல் கவலைப்படுறதுனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயோ என் பேரனுக்கு சீட்டு கிடைக்குமா, நான் சொந்த வீடு வாங்குவானா, நான் வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடுவானா, இது என்ன ஆகுனா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துடும். உண்மையிலே இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துடும். இப்படி அதிகமாக கவலைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறீங்களா, அதிகமாக சிந்தனைன்றது இந்த கவலைகளை தான் நான் சொன்னேன். சிந்தனை அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா இந்த கவலைகள் போக்குவதற்கு நாம் எதை பற்றி கவலைப்படுறோமோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். நான் சொல்லுவேன், கவலைப்பட்டுக்கினே இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை தீரணும். உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, ஒரு வருஷம் கூட உட்காந்து கவலைப்படுங்க, ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்படி நீங்கள் கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? இருக்கிற வாழ்க்கையை இருக்கிற நேரத்தை வீணடித்து அந்த விஷயத்து மேலே ஒரு கவலைப்பட்டு வரப்போகிற சந்தோஷத்தை இழந்துட்டு மன நிம்மதி இல்லாமல் உடல் சுகத்தை இல்லாமல் நோயாளி ஆகி எதுக்கு இந்த வேலை நமக்கு? எனவே அதிகப்படியாக கவலைப்பட்டாலும் சரி, அதிகப்படியான சிந்தனை செய்தாலும் சரி, நான் சொன்ன இந்த வழிமுறையை கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களை பாபா வெளியே கொண்டு வருவார். இதை முயற்சி பண்ணணும். ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டு நமக்கு சிந்தனை வரலேன்னு சொல்லக்கூடாது. இதை முயற்சி பண்ண உங்களுடைய மூளையும் சரி, சிந்தனையும் சரி, மனசும் சரி அந்த கவலைகளிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யும். கண்டிப்பாக செய்யும். ஏன்னா இதெல்லாம் நான் முயற்சி எடுத்து பண்ணி நான் அதிலேருந்து வெளியே வருவதற்கான சில பயிற்சிகள் செஞ்சேன். அப்பா அந்த சக்தியை நமக்கு கொடுத்தார். எனவே தான் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறது. அந்த சகோதரருக்கு நான் இந்த விஷயத்த சொன்னேன், அவரும் அதை செஞ்சார். உண்மையிலே இப்போ நான் நல்லா இருக்கிற சாயனான்வார். அந்த அளவுக்கு பாபா நமக்கு சில வழிமுறைகளை சொல்லும் போது அதை செய்யுங்க. கண்டிப்பாக கவலையும் மன சிந்தனையும் உங்களை விட்டு விலகி போகும் சாயராம். நல்லதே நடக்கும். அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாயராம். ஓம் சாயராம்.